ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா செஞ்சி ஃபேமஸ் முட்டை மிட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாயில் வச்சோன்னே சும்மா கரைஞ்சிரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த முட்டை மிட்டாய் செய்ய ரொம்ப முக்கியமான பொருள் வந்து இந்த அன்ஸ்வீட்டட் கோவா தான். இந்த கோவா நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அதை வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் டைம் இல்லைன்னா இந்த ரெடிமேடாக அன்ஸ்வீட்டட் கோவா விற்கிது, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெடிமேட் அன்ஸ்வீட்டட் கோவா 200 கிராம் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 30 கிராம் வந்து பாதாமை நல்லா ஊற வச்சுட்டு அதை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா கோவா அதிகமாகவும் முட்டை கம்மியாகவும் தான் நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு இந்த ஸ்வீட்டுக்கு வந்து 3 முட்டை தேவைப்படும். முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு அது கூட நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க சுகரை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 நம்பர் ஏலக்காவோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த விதையை நல்லா பொடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட குங்குமப்பூ இல்லாதனால நான் ஏலக்காவோட விதையை பொடிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 50 கிராம் வந்து இதுக்கு நெய் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக கேஸ் ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கணும். அந்த குக்கிங்கில் வந்து நான் அந்த கோவாலாம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம அங்கே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7 இன்ச் டின்னில் நான் ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே மீதி இருக்க பேலன்ஸ்க்கு எல்லாத்தையும் ஓவர் பண்ணி ஊற்றிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராடை ஆட் பண்ணி 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிரும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பேக்கிங் ரிலேட்டட் வீடியோக்கு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.